அன்பான சகோதர சகோதரிகளே, அகில உலகத்தையும் படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நான் மனிதனை படைத்ததற்கான காரணம் என்ன என்பதை திருமறை குர்ஆன் பேசும்போது 51 அத்தியாயத்தினுடைய 56 வசனத்தில் வமா ஹலகதல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எந்த காரணம் கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம், மனிதர்களை உலகத்தை படைச்சிருக்கிறேன், ஜின்களை உலகத்தை படைச்சிருக்கிறேன், இந்த இரண்டு சாராரையும் நாம் படைத்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால் என்னை வணங்குவதற்காக. இந்த வணங்குவதற்காக என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இறைவனை முழுவதுமாக நம்ம தொழுது கொண்டு இருக்க வேண்டும் என்பது என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் எதை சொன்னாலோ அதன் அடிப்படையில் வாழ்வது வணக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் எதை வழிகாண்பித்தாலோ அதன் அடிப்படையில் வாழ்வது வணக்கம். ஒரு மனிதனுடைய தொழுகையா இருந்தாலும் நோன்பா இருந்தாலும் அவன் செய்யக்கூடிய எல்லா அமல்களா இருந்தாலும் அது அனைத்தும் வணக்கம்தான். இது இறைவன் சொல்லக்கூடிய செய்தி. அல்லாஹ் பல்வேறு விதமாக வணக்கங்களை பிரித்து சொல்றான். பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகள் இருக்கு. இந்த எல்லா வணக்க வழிபாடுகளையும் ஒரே நபரால் செய்ய முடியுமான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறியான ஒரு செய்தி தான். ஏனென்றால் நோன்பு என்பது நமக்கான கடமை. இந்த நோன்பு நோக்க வேண்டும் என்றால் அதற்கு உடல் திடகாத்திரம் இருந்தால்தான் அவருக்கு அது கடமை. திடகாத்திரமான உடல் வலிமை இல்லை என்றால் அவருக்கு நோன்பு கடமை இல்லை. அதே போல ஹஜ் என்ற வணக்க வழிபாடு அது கடமையான ஒன்று, மறுமை விசாரணையில் ஒன்று. அந்த ஹஜ் என்ற கடமையை அவன் நிறைவேற்றுவதாக இருந்தால் அவருக்கு பொருளாதாரம் இருந்தால் மட்டும் பற்றாது, ஹஜ் செல்லக்கூடிய அந்த உடல் திடகாத்திரம் அவருக்கு வேண்டும். இரண்டும் இருந்தாலும் ஹஜ் என்ற வணக்கம் நிறைவேற்ற முடியும். அதே போன்றுதான் ஜக்காத்தா இருந்தாலும் அதற்கு உடல் திடகாத்திரம் தேவையில்லை, ஆனால் அதற்கு என்று பொருளாதாரம் தேவை. தொழுகை என்பது அதே மாதிரிதான். தொழுகை எந்த நிர்பந்தம் கிடையாது, எந்த கேள்விக்குறியும் கிடையாது. ஏனென்றால் எல்லாரும் தொழுது கொண்டே இருக்க வேண்டும். கூடுதலாக பெண்களுக்கு சில விதிவிலக்கு இருக்கு. சில நாட்கள்ல மாதங்கள், சில நாட்கள்ல தொழுகை இல்லாத சூழல் இருக்கும். இப்படி எந்த வணக்கத்தை எடுத்து பார்த்தாலும் ஒரு வணக்கத்தை என்னால் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியாது என்று பல்வேறு விதமான இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு வணக்க வழிபாடு இருக்கு. அந்த வணக்க வழிபாடுக்கு எந்த நேரமும் பிரச்சனை இல்லை, எந்த நபராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லா நபர்களாலும் செய்ய முடிந்த ஒரு வணக்கம் எது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டாங்க, துஆ ஹுவல் இபாதா. நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த துஆ என்பதுதான் உங்கள் வணக்கங்களில் மேலானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. யோசித்து பாருங்க, நாம் எந்த வணக்க வழிபாடு செஞ்சாலும் கூட இந்த தொழுகையில் உள்ளா இருந்தாலும் தொழுகையை முடித்த பின்பா இருந்தாலும் ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய நேரமாக இருந்தால், கழிவறைக்குள்ளே சென்றாலும், கழிவறை விட்டு வெளியே வந்தாலும், பள்ளிவாசலுக்குள்ளே வந்தாலும் வெளியே சென்றாலும், வீட்டிற்கு உள்ளே வந்தாலும் வெளியே சென்றாலும், எந்த இடமா இருந்தாலும் எல்லாவற்றையுமே அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை கற்றுக் கொடுக்கிறார். பிரார்த்தனை இல்லாத இடமே கிடையாது. மார்க்கத்துல ஒரு மனிதன் காலை எழக்கூடிய நேரம் முதலாக அவன் இரவுல தூங்கக்கூடிய நேரம் வரைக்கும் எல்லா இடத்திலையும் பிரார்த்தனை வந்து கொண்டே இருக்கும். பிரார்த்தனைக்கு விதிவிலக்கே கிடையாது. சரி, இதுவெல்லாம் ஓகே, சரி, பிரார்த்தனை என்பதுதான் வணக்கத்தில் மேலான ஒன்று, அது எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம், இதெல்லாம் சரிதான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் எதை நோக்கிதான் இருக்கின்றது? இதோ எனக்கு செல்வத்தை கொடு, எனக்கு பொருளாதாரத்தை கொடு, நான் உடல் ஆரோக்கியமா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நிம்மதியா இருக்கணும், எந்த கவலையும் எனக்கு வரக்கூடாது, இன்பமான வாழ்க்கை மட்டும்தான் இருக்க வேண்டும். இதெல்லாம் மார்க்கம் சொல்லி காட்டக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய நலனை மட்டும் நாடி நாம் பிரார்த்தனை செய்யலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் அதை மட்டும் நமக்கு சொல்லி இருக்கிறாங்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா நமக்கு பல்வேறு விதமான பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறாங்க. ஒரு நபர் ரொம்ப பெருசா தேவையில்லை, பிற நபர்களுக்காக நாம் எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறோம். தினசரி ஒரு நாள்ல ஃபஜர் தொழுகை தொழுகிறோம், தொழுது முடிந்தவுடன் துஆ செய்யறோம், பிரார்த்தனை செய்யறோம், லுகர் தொழுகிறோம், இன்னைக்கு ஜும்மா தொழுகிறோம், தொழுகை முடித்து பிரார்த்தனை செய்கிறோம். இந்த பிரார்த்தனைகளில் பெரும்பாலுமே நம்மை குறித்து, நம்முடைய சூழல், நம்முடைய குடும்பத்தை தாண்டி வேறு எந்த நபர்களுக்காக பெரும்பாலும் செய்வது குறைவுதான். பிற மக்களுக்காக, பிற தோழர்களுக்காக, பிற உறவினர்களுக்காக, குடும்பத்தை சாராத மக்களுக்காக, கொள்கை சொந்தங்களுக்காக நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்கு? நாம் எல்லாம் மறுமை என்று பேசிக் கொள்ளக்கூடிய நாமே பல நேரங்கள்ல பிறருடைய நலனை நாடி பிரார்த்தனை கூட செய்வது கிடையாது. காசா பணமா இந்த பிரார்த்தனை செய்தால் என்ன நமக்கு ஆக போகுது?
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஒரு அடியான் தனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சகோதரனுக்காக பிரார்த்தனை செய்யறார். நன்மை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. எனக்கு தனக்கு குடும்பம் செய்வது என்பது தனி, இன்னொரு சகோதரனுக்காக இவர் பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ் என்ன கூலி கொடுக்க தெரியுமா? நான் இன்னொரு நபருக்காக பிரார்த்தனை செய்யும் போது 2 மலக்குமார் என்னுடைய கண்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறான். ஆனா பார்க்க முடியாது. எனக்கு முன்பாக 2 மலக்குமார் அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? நான் ஒருத்தருக்கு துஆ செய்யறேன், அல்லாஹ் அவர் நோய் குணமாகிறதுக்காக உதவி செய். குடும்பத்துல ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, அவர் குடும்பத்தினுடைய கஷ்டம் நீக்குவதற்காக நீ உதவி செய். பொருளாதார ரொம்ப நலிவடைந்து போயிட்டார், ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாரு, அவர் சிரமத்தை நீ போக்கு என்று நான் யாரோ ஒருத்தருக்கு பிரார்த்தனை செய்யறேன். அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ யாரோ ஒருவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதன் உனக்கு பிரார்த்தனை செய்வதற்காக வானத்திலிருந்து மலக்குமார் வந்து அமர்ந்திருந்து எனக்கு அவர் பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹ் இவர் கேட்பதை போன்று இவர் கொடுத்துரு, இவர் பாவத்தை மன்னிச்சிரு, இவருக்கு அருள் புரி என்று நமக்கு கூடுதலான 2 பிரார்த்தனையில கற்றுக் கொடுக்கிறாங்க சொல்றாங்க. ஒவ்வொரு நேரமும் நான் பிரேயருக்கு பிரார்த்தனை செய்யும் போது நமக்காக மலக்குமாறு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நன்மை நாம் எல்லாம் பெரும்பாலும் இழந்து கொண்டு இருக்கிறோம். பிறருக்கு பிரார்த்தனை செய்யாத விளைவாக ஒரு சின்ன உதாரணம், நமக்கு ஒருத்தர் உதவி செய்கிறார், அது பொருளாதார ரீதியாக சாதாரண எந்த ரீதியாக இருந்தாலும் சரி, நமக்காக ஒருத்தர் உதவி செய்யறார், நாம் என்ன சொல்லுவோம்? பெரும்பாலும் தேங்க்ஸ், நன்றி, இதுதான் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனோடு ஒரு முடிச்சு போட்டு வைப்பாங்க. ரசூலுல்லாஹ் பொறுத்தவரை எதுவாக அப்படிதான், நீ நன்றி தேங்க்ஸ் என்பது நமக்கு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்ல, நாம் உதவி செஞ்சோம், நமக்கா நன்றி சொன்னாரு, தேங்க்ஸ் சொன்னாரு, இது உலகம் நம்முடைய நிம்மதியில் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜஸாக்கல்லாஹு கைரா, இறைவா இவருக்கு உதவி செய், எனக்கு உதவி செய், இந்த நபருக்கு நீ உதவி செய், நீ இவருக்கு நன்மையை வளர்த்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகான வார்த்தை கற்றுக் கொடுக்கிறார். நாம் இவருக்கு பிரார்த்தனை செய்கிறோம், நமக்கு மலக்குமார் துஆ செய்கிறோமா? பெரும்பாலும் இந்த செய்தி தெரியும், ஜஸாக்கல்லாஹு கைர் என்றால் இவருக்கு உதவி செய் இறைவா என்று நாம் பிரார்த்தனை செய்வது நாம் பெரும்பாலும் தெரிந்தாலும் அதை பெரும்பாலும் செய்யாத மக்களா இருந்து கொண்டிருக்கும். அதான் வெளியே இப்படி சொல்றது. அதெல்லாம் சொல்லாம சங்கடமா இருக்கு, பார்க்கும்போது மாற நினைப்பாங்க, நினைக்கட்டும், சொல்லட்டும். நாம் இந்த வார்த்தை சொல்வதன் மூலமாக அவர் புரிந்து கொள்வார். ஒரு சவர் அப்படிதான், தேங்க்ஸ் சொல்லும் போது, ஜஸாக்கல்லாஹு கைரன் சொல்லும் போது மாற்றுமன் சார்ந்தவர் என்னங்க ஏதோ வார்த்தை பேசி என்ன பேசுறீங்க? இறைவன் உங்களுக்கு உதவி செய்யற பிரார்த்தனையா யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்படியா? இது மாதிரி வார்த்தை வாழ்க்கையில் கேள்விப்பட்டதே கிடையாது. அழகான வார்த்தை, நாங்கெல்லாம் நன்றி சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் இறைவனோடு எங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறீங்க, எங்களுக்கு நீங்கள் இறைவன் பிரார்த்தனை செய்றீங்கன்னு மாற்று மதம் சார்ந்தவர் புரியக்கூடிய செய்தியை இன்றைக்கு நாம் கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கோம். எல்லா இடத்துலையுமே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பிறருக்கு பிரார்த்தனை செய்வதில் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. பிறர் நம்மகிட்ட கேட்கிறான், சிரமமா இருக்கு, எங்களுக்கு துஆ செய்யுங்க, நாம என்ன செய்வோம்? சரி செய்யணும், உங்களுக்கு பிரார்த்தனை தானே செய்யணும் சொல்லிட்டு வந்துருவோம், சரி தலையாட்டிடுவோம். செய்யறோமா? யோசித்து பாருங்க. நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பொருளாதாரத்துக்காக நான் பிரார்த்தனை செய்யக்கூடிய அதே நேரத்துல நம்மோடு வாழக்கூடிய மக்கள் நம்மட சொல்லியிருப்பாங்க, குடும்ப சூழல் நம்மட சொல்லியிருப்பாங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எங்களுக்காக துஆ செய்யுங்க. துஆவை நாம் செய்வதில் நமக்கு என்ன சிரமம் ஏற்பட போகுது? துஆவை நாம் பிறருக்காக செய்வதில் என்ன குறைந்து விட போகின்றோம்? அல்லாஹ்வுடைய எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்க, எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுறாங்க. மலக்குமார பிரார்த்தனை என்பது லேசான ஒன்றா? எல்லா இடத்துலையுமே நாம் பிறர் மீது நலனோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு நபித்தோழர் வருகின்றார், அனஸ் ரலியல்லாஹு அவருடைய தாயார் வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, என்னுடைய மகனுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க கேட்டு வர்றாங்க. யார் வர்றா? அனஸ் ரலியல்லாஹு அவருடைய தாயார் வந்து நிக்கிறாங்க. என்னுடைய மகனுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை பண்றாங்க, இறைவா இவருக்கு செல்வத்தை கொடு, இவருக்கு பொருளாதாரத்தை கொடு, இவருக்கு நீண்ட நெடிய சந்ததியை கொடு, அதில் பரக்கத்தை கொடு, கண்ணுக்கு தெரியாத அபிவிருத்தியை கொடு. ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை பண்றாங்க. அந்த நபித்தோழர் பிற்காலத்துல ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்கின்றார், நாங்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்தோம், அவருடைய செய்தியை கேட்கும் போது அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு எனக்கா ஒரே ஒரு பிரார்த்தனை ஒரே ஒரு முறை செய்தார்கள். அதன் விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு எனக்கு 100 குழந்தைகள் இருக்கின்றார்கள். மதீனா அந்த 100 குழந்தை யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனையின் விளைவா 100 குழந்தை. கூடுதலா சொல்றாங்க,
எனக்கு மதீனாவிலேயே என்னை விட செல்வந்தன் யாரும் கிடையாது. எந்த அளவுக்கு என்றால் மதீனாவிலே அதிகமாக வருடத்துக்கு ஒரு முறைதான் விளைச்சல் இருக்கும். ஆனால் இறைவனது அருளை கொண்டு எனக்கு மட்டும் வருடத்துக்கு 2 முறை விளைச்சல் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பிரார்த்தனையுடைய மதிப்பு. நாம் பிறருக்கு பிரார்த்தனை செய்தால் இறைவன் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறான். ஆனால் கேட்பதற்கு நாம் தயாரா இல்லை. உயிரோடு இருக்கும் போதை விட அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த நபர்களுக்கு அதிகமா பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. பள்ளிவாசல் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி மௌத்தாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. மறுநாள் காலையில ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கேட்கிறாங்க, பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய பெண்மணி இருந்தாலே அவங்க எங்க காணாம எங்க போனாங்க? அல்லாஹ்வுடைய தூதர்களே, நேற்று இரவு அவங்க மரணிச்சிட்டாங்க. இரவு நேரமா இருந்ததுனால நாங்கள் நைட்டோட நைட்டாக இரவோடு இரவு அடக்கம் பண்ணிட்டோம். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம். என்னிடம் ஒரு தகவலை சொல்லாமல் ஏன் அடக்கம் செய்தீர்கள்? எனக்கு தகவல் கொடுத்திருந்தா நான் அவர்களுக்காக ஜனாசா தொழுகை வைத்திருப்பேனே. எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறாங்க. காலையில எழுந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழுகை அந்த பெண்மணிக்காக வைத்து அந்த பெண்மணிக்காக பிரார்த்தனை செய்தார்கள். ஏழையா இருக்கிறாங்க, பணக்காரனா இருக்கிறாங்க, இதெல்லாம் கிடையாது. ஒரு ஏழ்மையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவருக்கு நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் முன்னாடி வர்றாங்க. அபிசினியாவுடைய மன்னர் நஜ்ஜாசி அவர்கள் மரணிச்சுட்டாங்க. எங்க? அபிசினியா நாட்டுல. இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தியோப்பியா தான் அன்னைக்கு அபிசினியா நாடு. மதீனாவில் இருந்து இந்த எத்தியோப்பியான்னு சொல்லக்கூடிய நாடு 4936 கிலோமீட்டர், ரவுண்டா சொன்னா 5000 கிலோமீட்டர். 5000 கிலோமீட்டருக்கு தூரத்துல நஜ்ஜாசி மன்னர் மரணிச்சிட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு இறைவன் வஹி மூலமா செய்தி சொல்லிட்டான், இது மாதிரி நஜ்ஜாசி மன்னர் இறந்துட்டாரு. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? சகாபாக்களை அழைக்கிறாங்க. அந்த இறந்து போன நஜ்ஜாசி மன்னருக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழுகை வைத்து பிரார்த்தனை செஞ்சாங்க. குறிப்பா சொல்வதா இருந்தால் நஜ்ஜாசி மன்னரை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்நாள்ல ஒரு முறை கூட பார்த்ததே கிடையாது. கண்கள் பார்த்திராத ஒருவருக்காக அவர் தோற்றம் எப்படி, எந்த உயரம் இருப்பார், என்ன செய்வார், எதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் தெரிந்த ஒன்றே ஒன்று, அவர் நேரு வழியில் வாழ்ந்தார், நேரு வழியில் மரணித்தார். இந்த ஒரு செய்திக்காக 5000 கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலும் நான் அவருக்காக தொழ வைப்பேன், அவருக்காக பிரார்த்தனை செய்வேன். உஹது போர்க்களம் முடிந்து 8 ஆண்டுகள் கழித்து அல்லாஹ்வுடைய தூதர் உஹது போரில் கொல்லப்பட்ட 70 நபித்தோழருக்காக ஜனாசா தொழுகை நிகழ்த்தினார்கள். செய்தி சொல்லிக் கொண்டே போகலாம். ஏராளமான செய்திகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பம் மட்டும் இல்லாமல் சமூகத்தாருக்கா அதிகமான முறையில் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை போன்று இருந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தை தாண்டி நம்மோடு வாழ்ந்த மக்கள், மரணித்த மக்கள் இவ்வளவு இருக்கிறாங்க. நாம் நன்றியோடு அந்த மக்களுடைய தியாகத்தை உணர்ந்து அவருக்காக பிரார்த்தனை செஞ்சிருப்போமா? பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஊர்ல இந்த ஏகத்துவ கொள்கைக்காக பாடுபடி எத்தனையோ மரணிச்சிருக்கிறாங்க. நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜமாத்தாக தலைவராக இருந்த ஒருவர் மரணித்தார் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக. கடைசி நேரம் எப்படி இருந்தாரே? ஏகத்துவ எதிராக இருந்தவர் ஜமாத்துடைய தலைவராக இருந்து எதிராக இருந்து ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்ட பின்பா குர்ஆனும் ஹதீஸும் தான் இஸ்லாமிய மார்க்கம், அதன் அடிப்படையில் வாழ வேண்டும். கடுமையான உழைப்பு. 70 வயதை கடந்தாலும் கூட மரணிப்பதற்கு 2 வாரங்களுக்கு முன்பாக காந்தியோட பகுதி முழுவதுமா பித்ரா தொகை வசூல் பண்ணக்கூடிய ஒரே நபராக இருந்தார். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வயது பிரச்சனை கிடையாது, வயது முதிர்ந்து விட்டது, நடக்க முடியல, எந்த கவலையும் இல்லாமல் இந்த கொள்கைக்காக பிரார்த்தனை செய்தார், கொள்கைக்காக உழைத்தார், மரணித்தார். 4 ஆண்டு கடந்து 5வது ஆண்டு வர இருக்கின்றது. எத்தனை பேர் நம்முடைய பிரார்த்தனையில் அவர் நிலை வச்சிருப்போம்? இன்றைக்கு பெரும்பாலும் இளைஞர்கள் போதையில மூழ்கி கொண்டு வருங்காலம் என்ன, நடப்பது என்ன என்று தெரியாமல் மொபைல மூடி கிடக்கிறான். இந்த நபர்கள் மத்தியில ஸ்கூல் படிப்புல சிபிஎஸ்இல டாப் ரேங்க வாங்கின ஒரு இளைஞர், 19 வயதை அடைந்த ஒரு இளைஞர், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மார்க்க கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான முறையில் படித்து உழைத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்துல ஒரு சிறிய விபத்துல தண்ணீர் மூழ்கி மரணித்தார். சம்பவங்கள் எல்லாரும் தெரியும் தானே. 4 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கு. இப்படி நம்மை
நம்மோடு வாழ்ந்த மக்கள் தான் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறாங்க. நாமும் ஒரு நாள் மரணிக்க இருக்கின்றோம். செய்த தியாகங்களை நாம் கொஞ்சமா நினைத்து பார்க்க அந்த மக்களுக்கு பிரார்த்தனை செய்கிறோமா? ஏதோ உலகம் தான் நிரந்தரம் என்பதை போன்ற எல்லாவற்றையும் மறந்தவர்களா இருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் வாழ்க்கை அப்படி இல்லை. எந்த சூழலா இருந்தாலும் சகாபாக்கள் நினைவில் வைத்து அவருக்கு பிரார்த்தனை செஞ்சாங்க. யோசித்து பாருங்க, நம்மோடு வாழ்ந்த மக்கள்லாம் உலகத்தோடு வாழத்தும் இன்றைக்கு இருக்கிறோம். உலகம் நான் நிரந்தரம் என்ற அடிப்படையில எல்லாவற்றையும் இறந்தவரா இருக்கிறோம். மறுமைக்காக உழைத்தவர்கள் கடைசி நிமிடம் வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பள்ளியில புரோகிராம் நிகழ்ச்சிக்காக எல்லா ஏற்பாடு செய்து முடித்து விட்டு குளிக்க சென்ற இளைஞர் மரணிக்கிறார். கடைசி 2 வாரங்களுக்கு முன்பாக வரைக்கும் பித்ரா தொகையை ஒரே ஆளா என்று வசூல் செய்தார், மரணித்தார். காலங்கள் கடைந்து விட்டது, இறைவனும் சேர்ந்து விட்டார்கள். நாம் நம்முடைய கடமை மறந்து விட்டோம். மறதி போது எல்லாருக்கும் வரதானே செய்யுது. அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் மறந்துட்டு உலகம் போயிட்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு பேசக்கூடிய நானா இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்களா இருந்தாலும் மரணத்தை ஒரு நாள் அடைந்தே தீர்வோம். நாம் பிறரை மறப்பதை போன்று நம்மையும் பிறர் மறந்துடுவோம். குடும்பத்தை தவிர மற்ற நபரை எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருப்போம்? இன்னைக்கு பயான் பண்ணி இருந்தாரு, நேற்று மொத்தமா போயிட்டாரு, 2 வருஷம் மொத்தமா போயிட்டாரு, நம்ம வேலை என்ன, அப்படியே கடந்து போயிடுவோம். இப்படிதான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய தோழர்களுக்காக, நம்மோடு வாழ்ந்த மக்களுக்காக நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்கின்றது? மறந்து மறந்து உலகத்துல மூழ்கி போயிடுறோம். நமக்காக வாழ்ந்த மக்கள், கொள்கைக்காக வாழ்ந்த மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒன்று பிரார்த்தனை மட்டும்தான். ரசூல் அதனே பிரார்த்தனை செஞ்சாங்க, எல்லா மக்களும் பிரார்த்தனை செஞ்சாங்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட வாழ்வின் மூலமாக நமக்கு பல்வேறு விதமான பிரார்த்தனைகள் இருந்தாலும் கூட இறைவன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தி. திருமறை குர்ஆனுடைய 14 அத்தியாயத்துடைய 41 வசனத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பிரார்த்தனை எல்லாம் சொல்லி காட்டுறான். ரப்பனா ஃபிர்லி, இறைவா மன்னிச்சிரு. யாரை மன்னிக்க தெரியுமா? வலி வாலிதைய, என்னுடைய தந்தை என்னுடைய தாயாரை, வலில் மூமினீன, மூமினான இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களை பெண்களையும், எவ்மைய கூமுல் ஹிசாப், மறுமை என்ற விசாரணை நாளை அவர்களை மன்னிச்சிரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் எல்லாவற்றையும் 2 வார்த்தையில் முடிச்சுட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்னுடைய பெற்றோர் மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் மறுமையில மன்னிச்சிரு. ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கா பிரார்த்தனை செய்கிறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை மூலமா கிடைக்கக்கூடிய படிப்பனை இருக்கா இல்லையா? இதுவெல்லாம் நாம் செய்திகளை கேட்டுவிட்டு கடந்து சென்று கூடாது. நாம் பிறரை மறப்பதை போன்று நம்மையும் மறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு வருவதற்கு முன்பாக நாம் பிறருக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை நாம் செய்துவிட வேண்டும். இது முதல் செய்தி. நாம் பிறருக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும், நமக்காக பிறர் பிரார்த்தனை செய்வார், இதெல்லாம் உண்டு. இரண்டாவது தெரியுமா? நமக்காக பிரார்த்தனை செய்துவிடக் கூடாது. இதுல நமக்கு எதிராக எந்த சூழலையும் யாரும் கையேந்தி விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, அநியாயம் செய்யப்பட்டவர், அநீதிக்கு உள்ளானவருடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அந்த அடியானுக்கும் இறைவனுக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது. அந்த அடியான் கேட்ட அனைத்தையும் இறைவன் உடனடியாக கொடுத்துருவான். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பின்மா நடந்த ஒரு சம்பவம். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்துல கூபா நகரத்தினுடைய ஆளுநராக ஸைத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை ஆட்சி பொறுப்புல இருக்கிறார். அந்த நேரத்துல ஒரு செய்தி இவர் பற்றியான ஒரு தகவல் வருது. யாருக்கு? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு செய்தி வருது. உங்களுடைய ஆளுநர், கூஃபாவுடைய ஆளுநர் சரியா நீதி நடப்பது கிடையாது, ஒரு 3 குற்றச்சாட்டு வருது. வந்த உடனே ஸைத் பின் அபீ வக்காஸ் அவர்களை உமர் பின் கத்தாப் அழைக்கிறார். வாங்க, உங்கள் மீது 3 குற்றச்சாட்டு வந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டு விளைவாக உங்களை பொறுப்பிலிருந்து தற்காலிகமா நீக்கி வைக்கிறேன். அம்மா ரலியல்லாஹு அவரை பொறுப்பை போட்டாங்க. உங்கள் பற்றியான 3 குற்றச்சாட்டு வந்திருக்கு. இது சரியா தவறா என்பதை மக்கள் போய் கேட்கணும். சொல்லும் போதே அவங்க திரும்ப சொல்றாங்க, உமர் பின் கத்தாப் அவர்களே, கலீஃபா அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமா எதையும் செய்யவில்லை என்று ஸைத் பின் அபீ வக்காஸ் சொல்றாங்க. உமர் பின் கத்தாப் அவர்கள் சொல்றாங்க, இறைவன் மீது ஆணையா சொல்கின்றேன், உங்கள் மீது எனக்கு எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் அல்லாஹ்வுடைய சொன்ன அடிப்படையில் குல வைத்திருக்கு, எனக்கு தெரியும். குற்றச்சாட்டு வந்திருக்கு, விசாரிக்கணும். போறாங்க. ஒவ்வொரு பகுதியில எல்லா பள்ளிவாசலுமே விசாரணை பண்றாங்க. ஸைத் பின் அபீ வக்காஸ் அவர்களை குறித்து வந்த செய்தி உண்மையா தவறா பொய்யா விசாரிக்கிறாங்க. எல்லாமே விசாரிப்பு, எல்லாமே உயர்ந்த எண்ணத்தோட பேசுறாங்க. அவர் மாதிரி தலைவர் எங்களுக்கு கிடையாது, சிறந்த ஆளுநர், எல்லாம் புகழ்றாங்க.
ஒரு மடி வந்திருக்கின்றார். உசாமா பின் கதாதான் சொல்லக்கூடிய ஒருவர், உமர் பின் கத்தாப் அவர்களுடைய தூதரே, நீங்கள் கேட்பதற்காக நான் சொல்கின்றேன், இந்த சேது பின் அயூப் வக்காஸ் அவர்கள் 3 குற்றச்சாட்டுக்கு உரியவர் தான். முதலாவதாக, அவர் சரியான முறையில் தொலை வைப்பது கிடையாது. இரண்டாவது, நீதியான முறையில் தீர்ப்பு வழங்குவது கிடையாது. மூன்றாவது, மக்களுக்கு பிரித்து கொடுக்கும் போது நீதி கிடையாது. இந்த 3 குற்றச்சாட்டு சொல்லிட்டார். சேது பின் அயூப் வக்காஸ் அவர்கள் அந்த நேரத்தில் கையெழுந்தான். இதுதான் நாம் எல்லாம் ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. என்னுடைய இறைவா, இந்த அடியார் என்னை குறித்து 3 குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். இந்த 3 குற்றச்சாட்டுகளுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை உனக்கு என்ன தண்டனை கொடுத்து, அதே நேரத்தில் இந்த நபர் பெருமைக்காக புகழுக்காக பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக என்னை பற்றியான பொய்யான குற்றச்சாட்டை இந்த நபர் சொன்னால் இவருக்கு எதிராக நான் பிரார்த்தனை செய்கின்றேன். முதலாவதாக, இறைவா, இவருக்கு வாழ்நாளை நீட்டி கொடு, அதிகமான வாழ்நாளை கொடு, ஆயுள் அதிகப்படுத்து. இது தவறானத? நல்ல வார்த்தை தானே. உலகத்தை அதிக வாழ ஆசைப்படதான் செய்யறோம். வாழ் நீட்டி கொடு, அதிகமான முறையில உலகத்தில் வாழட்டும். 2வது தெரியுமா, வெறும் பரம ஏழையாக்கிடு, வறுமையில உச்சத்துல செல்லட்டும், எந்த இதுமே இல்லாம பொருளாதாரம் இல்லாம கடுமையா நம்மளை கஷ்டப்படட்டும். 3வது, இவருக்கு அதிகமான ஒரு சோதனை கொடுத்து விடு. 3 பிரதர் செஞ்சுட்டார். உமர் கத்தாப் அவர்கள் மரணிச்சுட்டாங்க. சேது பின் அயூப் வக்காஸ் அவர்கள் மரணிச்சுட்டாங்க. பல சகாபாக்கள் மரணித்த பின்பா கடைசி காலங்கள்ல அவரை குறித்து சிலர் பேசுவாங்க. நேரம் அவன்கிட்ட கேட்பாங்க, உங்களுடைய வயது தள்ளாத வயது எந்த அளவுக்கு என்றால், புருவ முடி இருக்கா இல்லையா, புருவ முடி எல்லாம் கண்ணை மூடக்கூடிய அளவுக்கு வயது அதிகமா போயிடுச்சு. புருவ முடி அதிகமாக வந்து ஃபுல்லா கண்ணெல்லாம் மூடிருச்சு, கண்ணே தெரியல. எந்த அளவுக்கு என்றால், பாதையில் நடந்து செல்லும் போது யார் வருகின்றார்கள் தெரியவில்லை. போய் ரோட்ல செவுத்தெல்லாம் முட்டி மோதி கொண்டு போறார். அவரே சொல்றாரு, சேதுடைய துவா பிரார்த்தனை என்னுடைய வாழ்க்கையில பிரதிபலிச்சிருச்சு. இன்றைக்கு இது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் யாருக்கு எதிராகவோ நமக்கு எதிராக யாராவது பிரார்த்தனை செய்தால் மறுமைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்துல அழகாக அமைச்சிருவார். சேது பின் அயூப் வக்காஸ் அவர்கள் சம்பவம் தொடர்பாக உலகத்தில் எப்படி உலகத்தில் காண்பிக்கப்பட்டதோ அதே போன்ற சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்றால், அல்லாஹ்வுடைய சொன்னதை போன்று அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவாவுக்கு நாம் எல்லாம் வஞ்சிக் கொள்ள வேண்டும். யாரும் கணி வச்சிடக்கூடாது, யாருக்கும் கஷ்டம் கொடுத்திடக்கூடாது. நம் மூலமாக நமக்கு எதிராக யாராவது பிரார்த்தனை செய்தால் உலக வாழ்க்கை முடிந்து விட்டது, மறுமை வாழ முடிஞ்சிருச்சு. யார் அந்த நேரத்தை காப்பாற்ற முடியாது. என்ன செல்வங்கள் சேகரித்து வைத்திருந்தாலும், இவ்வளவு இடங்கள் வாங்கி போட்டிருந்தாலும், ஊரே வளைத்து இருந்தாலும், என்ன இருந்தாலும் சரி, மறுமையில ஒரு சாட்டை அளவு இடம் கூட வாங்க முடியாது. அந்த அளவுக்கு கடுமையான நாள் வருவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய சொன்னதை போன்று நாம் பிறருக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய அதே நேரத்தில் நமக்கு எதிராக யாரும் பிரார்த்தனை செய்யாத அளவுக்கு அனைத்து மக்களோடும் இணக்கத்தோடு வாழக்கூடிய நல்ல வாய்ப்பை வளரமா நம்மளிடம் விடுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு சென்ற வாரம் நடந்த மார்க்கத்துக்கு மாற்றமான தர்கா வழிபாடு என்பதில் பெரும்பாலான மக்கள் உண்மையை விளங்கி எது சரியானது என்பதை விளங்கி தர்காவுக்கு சென்ற மக்கள் போன வருடத்தை விட ரொம்ப ரொம்ப குறைவுதான். மக்கள் வந்தாலும் கூட சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மிக மிக குறைவான மக்கள் தான். அனைத்து மக்களுக்கும் இறைவன் சரியான பாதையும் உலகத்துல மன்னிப்பையும் மறுமை வெற்றியும் தரட்டும் என்ற பிரார்த்தனையோடு கூடுதலான ஒரு செய்தி என்றால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் எந்த நபித்தோழர் மரணித்தாலும் ஜனாசா தொழுகை வைப்பான். மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்ட ஒன்று. ஒரு மூமினான ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்னொருவருக்கு கடமையான ஒன்று ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வது. அதே நேரத்துல இன்றைக்கு நம்முடைய கொள்கை சார்ந்த மக்கள் மத்தியில ஒரு கேள்வி என்பது வரும். ஜனாசா தொழுகை மார்க்கத்துல உண்டான ஒன்று, வலியுறுத்தப்பட்ட ஒன்று. இதுவெல்லாம் சொல்லக்கூடிய நாம் தான் சில நேரங்கள்ல ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வது கிடையாது. காரணம் என்ன? உலக இன்பங்களுக்கா வியாபாரத்துக்கா செல்வது என்பது தனி, மறுமையில அல்லாட்ட பேசி ஆகணும்.
உலகத்துல உனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன், அந்த நேரத்துல உனக்கு கடமையான ஒன்றை நான் கொடுத்திருக்கிறேன், அந்த கடமையில நீ கலந்து கொள்ளவில்லை என்றால் மறு விசாரணை என்பது இருக்காது தனி. நாம் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றால் அதுக்கு 3 காரணங்கள் இருக்கு. பொதுவாக முஸ்லீம்கள் என்ற பெயர்ல அரபியில பெயர் வைத்த எந்த நபராக இருந்தாலும் நாம் ஜனாசாவை வைப்பது கூடாது. அவர் தர்கா வழிபாடு இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் இறைவன் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் வாழ்ந்தார், இறைவனுக்கு இணை வைக்காத நபராக இருந்தால் ஜனாசாவை வைத்துக் கொள்ளலாம். இது முதல். அந்த நபர் இறந்து போன நபர் இணை வைப்பு காரியம் செய்யக்கூடிய இருந்தார்னா அவருடைய ஜனாசால கலந்து கொள்ளக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இரண்டாவது, ஜனாசா தொழ வைக்கக்கூடிய இமாம் இருக்கிறார், அந்த இமாமா இருக்கக்கூடிய நபர் அவரும் இணை வைப்பு இருக்கக்கூடாது. இறைவன் திருமலை பேசக்கூடிய நேரத்துல உங்களுக்கு இணை வைக்கக்கூடிய நபரெல்லாம் உங்களுக்கு தலைவர்களாக இமாமா ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க. அல்லாஹ் திருமலை சொன்ன வசனத்தை ஏற்ற அடிப்படையில ஜனாசா தொழ வைக்கக்கூடிய இமாம் இணை வைப்புல இருந்தாருன்னா அவருக்கு பின்னால் தொழ முடியாது. 2. மூன்றாவது என்ன, அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஜனாசா தொழுகைக்கு சட்ட திட்டங்களை சொல்லிட்டு போயிட்டான். ஒவ்வொரு தொழுகை முறை எப்படி என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஜனாசா தொழுகைக்கான முறையை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டான். முதலாவதாக தக்பீர் சொன்ன பின்பாக அல்-ஹம்து சூரா ஃபாத்திஹா ஓத வேண்டும். 2வது தக்பீர் பின்பாக ஸலவாத் ஓத வேண்டும். 3, 4 துஆக்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியிருந்த அடிப்படை இதுதான். இதற்கு மாற்றமா இன்றைக்கு எப்படி செய்யறாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய வழிமுறையை ஓரமா வச்சுட்டோம், அல்லாஹ்வுடைய சொன்ன அடிப்படை செய்ய மாட்டோம். நாங்க என்ன செய்வோம், எங்கள் மதகப்பின் அடிப்படையில அல்-ஹம்து சூரா ஓத மாட்டோம். மறதியிலையோ தெரியாம செஞ்சா அது வேற, பிக்ஸ் பண்ணியாச்சு, டிக்ளேர் பண்ணியாச்சு, நாங்க அல்-ஹம்து சூரா ஓத மாட்டோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க. அல்-ஹம்து சூரா ஃபாத்திஹா இல்லாத தொழுகை கிடையாது. அல்லாஹ்வுடைய உடனே சொல்லிட்டாங்க. இதுக்கு மாற்றமா இன்றைக்கு யார் இருந்தாலும், யார் தொழுகை வைத்தாலும் கூட அல்-ஹம்து சூரா ஓதாத தொழுகை இருந்தா அது எந்த அடிப்படை, நபிகளாருக்கு எதிராக மதகப்பின் அடிப்படையில ஒரு செயலை செய்யும் போது அந்த இடத்தில் நாம் கலந்து கொள்ள முடியாது. திருமலை இறைவன் பேசுறான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்பட்டு மறுக்கக்கூடிய இடங்கள்ல நீங்கள் இருக்கக்கூடாது. அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமா மதகப் அடிப்படையில் செயல்பட்டாலும் நான் உள்ளே இருந்தா நீயும் அவர்களை போன்றவளா என்ற இறைவன் சொன்ன அடிப்படையில நாம் கலந்து கொள்ள கூடாது. இதுதான் நாம் ஜனாசா தொழுகையில சில நேரங்களை கலந்து கொள்ள அதனுடைய காரணங்கள். கூடுதலாக நாம் அனைத்து மக்களுக்கும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா, நம்முடைய உறவினருக்காக, நம்முடைய தாய் தந்தைக்காக, நம்முடைய கணவன் மனைவி பிள்ளை யாரா இருந்தாலும் நாம் அவர்களுக்காக உலகத்தினுடைய கடைசி நிமிடம் செய்யக்கூடிய ஒன்று பிரார்த்தனை தான், ஜனாசா தொழுகை தான். இந்த தொழுகையை நான் வைக்க வேண்டும். உறவினராக இருக்கக்கூடிய நான், பிள்ளையா இருக்கக்கூடிய நான், மகனா இருக்கக்கூடிய நான், கணவனாக மனைவியா இப்படியான மக்கள் எல்லாம் குரல் கொடுக்க வேண்டும். சென்ற வாரம் கூட ஒரு தாயோட மரண நேரத்துல நான் தான் வைப்பேன் என்று ஒரு செலவு வைத்தாங்க. அதன் அடிப்படையில் சிறப்பான நடந்தது. இதே போன்ற ஒவ்வொரு நபர்களும் உங்கள் தாய் தந்தைக்காக பிரார்த்தனை செய்யுங்க. உலகத்துல சொத்து பத்துகளுக்காக, உலகத்துல இன்பங்களுக்காக, உலகத்துல எவ்வளவு சண்டை போட்டு கொடுக்கிறோம், உங்களை பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைக்காக, உலகத்துடைய கடைசி நேரம் அவளுக்கா ஜனாசா தொழுகை நான் தான் வைப்பேன் என்று உங்களால் சண்டையிட முடியாது என்றால் உங்களை விட ஒரு மோசமான பிள்ளைகள் உலகத்தில் யார் இருப்பாங்களா? ஏன் என்னுடைய தாய் தந்தைக்காக நான் பிரார்த்தனை செய்ய முடியலன்னா நம்மளாம் என்ன அதிகாரத்தில் இருக்கும்? மறுமையில அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையோடு உரையை முடித்துக் கொள்ளலாம். ஒரு நபர் வருகின்றார் மறுமை நாள்ல, அல்லாஹ்ட்ட கேட்கிறார், இவருக்கு முன்பாக மலை அளவுக்கான நன்மை இருக்கு. அதை பார்த்து அல்லாஹ்ட்ட அவர் கேட்கிறார், இறைவா, உலகத்துல நான் பெரிய அமலாம் செய்யலையே, இந்த அமல் இந்த இவ்வளவு நன்மை வருவதற்கான வாய்ப்பு என்ன, நான் பெரிய அமல் செய்யலையே என்று கேட்கும்போது படைத்த இறைவன் சொல்லி காட்டுகின்றான், உனக்காக உன்னுடைய பிள்ளை செய்த பிரார்த்தனையுடைய விளைவு இந்த நன்மை. நம்முடைய தாய் தந்தைக்காக நன்மை நமக்கு வேண்டும் என்றால் பிரார்த்தனை செய்து கொள்ள, எல்லா நேரத்திலும் பிரார்த்தனை. அதன் கடைசியாக ஜனாசா தொழுகைய நாம் வைப்பதற்காக முடிந்த வரைக்கும் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படைக்காக நான் சண்டையிடுறேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அரசாங்கம் உங்களுக்கு உதவியா இருக்கும், படைத்த இறைவன் உதவியா இருப்பா, இந்த ஏகத்தை கொள்கை ஏற்றுக்கொண்ட அனைவரும் உதவியா இருக்கும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு. அதனால முடிந்த வரைக்கும் இந்த உறவு என்ற விஷயத்துல, ஜனாசா தொழு என்ற விஷயத்துல எங்க இமாம் பார்த்து பாரு, எங்க ஜமாத் பார்த்துக்கு ஒதுங்கிறாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி உங்கள் பிள்ளைகளாக, உங்கள் குடும்பமாக நீங்கள் செய்யக்கூடிய கடைசி பணி, அந்த பணியை நிறைவேற்றாதே
ஒரு பாவியாக குற்றவாளியாக நாளை மறுமையில மாட்டி விடாமல் உலகத்தில் இன்பத்தோடு நாளை மறுமையில இன்பம் செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை வள இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் கொள்வானாக. வாஹிர் ரமணா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.